அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தனக்காக ஒரு சொட்டு நமக்காக, இந்த உலகத்துக்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்முடைய பாவ சாபங்களை அழிப்பதற்காக, நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பதற்காக ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்துதான் உங்களிடத்திலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை, இயேசுவை, ரட்சகரை உங்களுடைய சொந்த தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அவர் வந்து, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவர் வந்து, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி, உங்களுடைய வியாதியை மாற்றி, உங்களுடைய கஷ்டங்களை மாற்றி, உங்களுடைய கவலைகளை மாற்றி, ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமே தவிர இதுல இருந்து நம்ம ஒரு படி நம்ம போக முடியாது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் படிப்பு, இதுதான் நம்மளுடைய வேலை, இதுதான் நம்மளுடைய எதிர்காலம், எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு வச்சு நீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. ஏசப்பா வந்து